அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள். துவா இருக்கு இல்லையா, அந்த பிரார்த்தனையின் ஒழுங்குகள். இந்த தொடரில் பல காணொளிகளை பதிவு செஞ்சுருக்கோம். இது பாகம் 9. இந்த காணொலியில் மறுமை நாள் வரை பாதுகாப்பு என்பதை பற்றிய ஒரு செய்தியை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்து எழும்போது அல்லது தொழுகையை நிறைவு செய்த போதும் சில வார்த்தைகளை கூறிக்கொண்டிருப்பார்கள். அதை பற்றி நான் அவர்களிடம் கேட்டபொழுது, ஒருவர் சபையில் நல்ல வார்த்தைகள் பேசி இருந்து இந்த வார்த்தைகளை கூறினால் இவைகள் அவைகளுக்கு முத்திரையாக மறுமை நாள் வரை பாதுகாப்பாக அது இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அவர் நல்லது அல்லது வேறு எதையும் நல்லது அல்லாத வேறு எதையும் பேசியிருந்தால் இந்த வார்த்தைகள் அவைகளுக்கு பாவ மன்னிப்பு பெற்றுத்தரக்கூடிய பரிகாரமாக இருக்கும் என்று கூறிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளை என்ன என்று நமக்கு விளக்கி தருகிறார்கள். என்ன அந்த வார்த்தை? அதான் சபை கலையும் போது ஓதக்கூடிய பிரார்த்தனை, துவா. சுபஹானக அல்லாஹும்ம வபி ஹம்திக அஸ்தஃபிருக வதூபு இலைக்க. இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், உன் புகழை கொண்டு உன்னை புகழ்கிறேன். உனக்கு என்னென்ன புகழ்கள் இருக்கோ அந்த புகழ்களை கொண்டே உன்னை புகழ்கிறேன். உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஏனென்றால் உன்னிடம்தான் என்னுடைய திரும்புதல் இருக்கிறது. உன்னிடமே திரும்புகின்றேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னை நோக்கிய உன்னிடமே திரும்புகிறேன். இது என்ன? உன்னையே முழுமையாக நம்பி உன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு முழுமையாக உன்னையே நான் சார்ந்திருக்கிறேன் என்ற ஒரு பொருள் வரும். இதை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நசாயில 1344வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஆக நன்மையான காரியங்களை செய்துவிட்டு அதை சபை கலையும் போது ஓத வேண்டிய துவா இது.